ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்களா? மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு தலைப்பின் கீழே ஒரு கதை கேட்க போகிறோம். என்ன தலைப்பு தெரியுமா? விசுவாசம். என் கூட திருப்பி சொல்லுங்க, விசுவாசம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஜாய்ங்கிற ஒரு பொண்ணு, அழகான குட்டி பொண்ணு, அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமாக ஒரு பெரிய பங்களா வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்தா. அவங்க அப்பா ஒரு பெரிய லேண்ட்லார்ட் அப்படின்னா நிறைய நிலம் வச்சு நிறைய விவசாயம் பண்ணி பெரிய பணக்காரராக இருக்கிறவர் தான் அந்த லேண்ட்லார்ட். அந்த குட்டி பிள்ளைக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, நாமளும் போய் நம்மளுடைய நிலத்தை எல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. நிறைய நிலம் இருக்கு இல்லையா அவங்கக்கிட்ட, அதனால் அவங்க நிலத்தில் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்து ஒரு நாள் அப்பா கிட்ட, அப்பா நான் அவங்க கூட நிலத்தை சுற்றி பார்க்க வரேனே. ஏன்னா அவங்க அப்பா காலையில் நிலத்துக்கு போனார் அப்படின்னா திருப்பி மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி நிலத்துக்கு போயிடுவார். ஏன்னா அங்கே அவ்வளோ வேலைகள், அவ்வளோ வேலையாட்கள் எல்லாரும் அந்த நிலத்தில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இவங்க அப்பா மேற்பார்வை செஞ்சிட்ருப்பார், அதாவது பார்த்து கண்காணிச்சிக்கிட்டு இருப்பார். இந்த குட்டி பிள்ளைக்கு ஒரே ஆசை, நானும் வரேனேப்பா, என்னையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்போது அப்படி கேட்கும் பொழுது அவங்க அப்பா சொன்னார், இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ, நான் வர சனிக்கிழமை நான் உன்னை நம்ம நிலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? இப்போ ஹாப்பியாக ஸ்கூலுக்கு கிளம்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப வச்சுட்டாங்க. ஜாயும் சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணான். சாட்டர்டே வந்துடுச்சு. காலையிலே குளிச்சு ரெடியாகி ஹாப்பியாக அவங்க தோட்டத்தை சுற்றி பார்க்க ஜாலியாக அவங்க அப்பா கூட கிளம்பிட்டான். ரொம்ப தூரம் ரெண்டு பேருமே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் நிலத்தை தாண்டி இன்னொரு நிலத்தை தாண்டி அப்படி போய் கடைசியாக அவங்க நிலத்தை சேர்ந்துட்டாங்க. சுற்றி பார்க்க ஒரே பச்சை பசேல்னு இருக்குது. எங்கே திரும்பினாலும் செடி, எங்கே திரும்பினாலும் பயிர், எங்கே திரும்பினாலும் பசுமையாக காணப்பட்டுச்சு. அப்போது வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் பறந்துக்கிட்டு இருந்தது. வண்ணத்து பூச்சை பார்த்தோன்னே, அதாவது பட்டர்ஃப்ளையை பார்த்தோன்னே ஜாய் என்ன பண்ணுறா, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறா. ஓடி அது பின்னாடி போயிட்டு பார்க்குறா, தென்னை மரங்கள், வாழை மரங்கள், இப்படி பல மரங்களால் அந்த இடங்கள் சூழப்பட்டிருக்கு. நேராக போகிறா, ரைட்டில் திரும்புகிறா, லெஃப்டில் திரும்புகிறா, ஓடுறா, குதிச்சிட்ருக்கிறா, அந்த பட்டர்ஃப்ளை பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறா. தூரத்தில் ஒரு தண்ணீர் பம்ப் செட்டு தெரியுது அவ கண்ணுக்கு. அதை பார்த்தோன்னே அந்த தண்ணியில் போய் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. அதனால் நேராக அடுத்தவங்க தோட்டத்துக்கு போய் அந்த தண்ணீர் பம்ப் செட்டில் விளையாட ஆரம்பிக்கிறா. ஆனால் வந்த வழி ரொம்ப தூரம். அது தெரியாமல் அவள் பாட்டுக்கு தண்ணியில் விளையாடுறா, குதிக்கிறா, ஓடுறா, எல்லாமே செய்கிறா. ஜாய்க்கு அன்றைக்கி உண்மையான ஜாயாக இருந்திருக்கும். ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருந்தா. இப்போது நேரம் ஆகிக்கிட்டே இருக்கிறது அவளுக்கு தெரியல. திரும்பி பார்க்குறா, திரும்பி பார்த்தா வந்த வழி ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ தான் யோசிக்கிறா, ஐயோ நான் எங்கள் அப்பா விட்டுட்டு தூரமாக வந்துட்டேன் போலையே, நான் எப்படி திரும்பி போவேன், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கணுன்னு மனசில் தோணுது. அப்போ தான் சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்த பாட ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள்னு சொன்னது அந்த ஞாபகத்துக்கு வந்தது. உடனே அந்த ஜாய் முட்டி போட்டு, ஆண்டவரே நான் இந்த இடத்துல இருக்கிறேன், தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன், போகிற வழி எப்படின்னு எனக்கு தெரியல ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், நான் விசுவாசிக்கிறேன், என்னையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1லேருந்து 7 வரைக்கும் என்ன போகிறேன், அதுக்குள்ளே ஏசப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட சேர்ந்து நாம் கவுண்ட் பண்ணுவோமா? 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு அங்கிள் வராரு. ஜாய் என்ன பண்ணுற ஜாய் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்களா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இப்போ தான் நான் ஜெபம் பண்ண மாதிரியே நீங்கள் வந்துட்டீங்க. ஜெபம் பண்ணியா? எனக்கு ஒன்றுமே புரியலையே நீ சொல்கிறது. அப்போ தான் அவள் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறா. நான் ஜெபத்தில் கேட்டது, தொலைஞ்சு போனது எல்லாத்தையும் அந்த அங்கிள்கிட்ட சொல்கிறா. அப்போ தான் அந்த அங்கிள் சொல்கிறாங்க, ஆமாம் ஜாய்,
உண்மையா நீ விசுவாசத்தோடு ஜெபித்த இல்லையா, அதனால தான் ஆண்டவர் என்னையே அனுப்பியிருக்காரு. ஓ தேங்க்யூ ஏசப்பா, நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கூட சேர்ந்து வீட்டுக்கு போனா ஜாய். அருமையான பிள்ளைகளே, நாமும் விசுவாசிக்க வேண்டும். யார் மீது? அப்பா மேலேயா, அம்மா மேலேயா, இல்லை அரசியல் தலைவர்கள் மேலேயா? இல்லை, ஜாயை போல நம்மை உண்டாக்கின நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். நாமும் நம்முடைய ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடம் நம்ம கேட்கணும். நாம் எதன் மீது நம்பிக்கை வைக்கிறோம்ங்கிறது கவனமாக இருக்கணும். நம்முடைய கண்மலையாகிய தேவன் மேல் மாத்திரமே நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். பிள்ளைகளா, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறத விசுவாசித்து ஆண்டவரிடம் நாம் கேட்போம். நம்முடைய விசுவாசத்திலே வளருவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.